consider a current loop. இது வந்து என்ன பண்ணீங்க, ஒரு கரண்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த காயில் சுற்றி இருக்கும் பாருங்க, இந்த ஒயரில் வந்து மெனி டர்ன்ஸ் காயில் மாதிரி சுற்றி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? இந்த ஒயரில் நிறைய காயில் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். கன்சிடர் திஸ் இஸ் n number of turns of the coil. ஓகே, now this end to end காயில் அப்படின்னா ரெண்டு முனை இருக்கும். it is given to the galvanometer. இது என்ன பண்ணுறீங்க, ரெண்டு முனையை கொண்டு galvanometerல கொடுத்துட்றீங்க. கன்சிடர் this is a magnet. இதை வந்து ஒரு மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இது வந்து you assume this is a magnet. இப்போ இந்த மேக்னெட் அப்படின்னா அதுக்கு போலாரிட்டி இருக்குமா, நார்த் போல் சவுத் போல். இதை சுற்றி இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படி சுவிட்ச் பார்த்து வச்சிருக்கேன். திஸ் இஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, when the coil is இது வந்து காயில், இது வந்து மேக்னெட், எய்தர் நார்த் போல் ஆர் சவுத் போல், எதை வேணா அஷ்யூம் பண்ணிக்கங்க. if the magnet is move near to the coil, இந்த காயில் கிட்ட வந்து அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுது, galvanometer shows deflection. whenever the coil is the magnet move near to the coil, இந்த காயில் கிட்ட நகர்ந்த உடனே என்ன ஆயிடுது, இதுல வந்து EMF உண்டாயிடுது. நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா galvanometer deflection வருது. and take away from the coil, இந்த காயில் இருந்து எட்ட எடுக்கிறீங்கன்னா அப்பவும் அதுல டிஃப்ளெக்ஷன் இருக்கு, பட் டிஃப்ளெக்ஷன் இஸ் in opposite direction. and after that you reverse the magnet அப்படி திருப்புறீங்க, you reverse the magnet and do the same. இதை அப்படியே கிட்ட கொண்டு வரீங்க, கிட்ட கிட்ட நியரஸ்டா வர இருக்கு, அதுல வந்து EMF இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அந்த galvanometer டிஃப்ளெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கு. திருப்பி எட்ட எடுத்துட்டு போக கம்மியாகிட்டே இருக்கு, பட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். முன்னாடியே வந்து நார்த்து கொண்டு வந்தீங்க, அப்போ ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கும். இப்போ திரும்பி வெட்ட இழுக்கிறீங்க, அப்போ ஆப்போசிட் சைடா டிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ என்ன பண்றீங்க, சவுத்தை கொண்டு வரீங்க, சவுத்தை கொண்டதுல ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகும். திரும்பி சவுத் எட்ட எடுத்துட்டு போவீங்க, ஆப்போசிட் சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ இது வேகமா இது கொண்டு வந்து எடுத்துட்டு போறீங்க. இந்த ரிலேட்டிவ் மோஷன் வேகமா கொண்டு வரீங்க, வேகமா எடுத்து போறீங்க, வேகமா கிட்ட கொண்டு வரீங்க, வேகமா எடுத்துட்டு போறீங்க. அப்போ இன்னும் வேகமா டிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்கனவே ஒரு 4 காமிச்சதுன்னா வேகமா மூவ் பண்ணீங்கன்னா 10 காமிக்கும். இப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இப்போ இந்த மேக்னெட்டை இங்கே வச்சிருக்கீங்க, மேக்னெட் இங்கே வச்சிருக்கீங்க, இந்த காயிலை மூவ் பண்றீங்க, காயில் எட்ட எடுக்கிறீங்க, காயிலை மூவ் பண்றீங்க, காயில் எட்ட எடுக்கிறீங்க. அப்பவும் அந்த galvanometer டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த காயிலை ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க, இப்படி மூவ் பண்றீங்க, எடுக்கிறீங்க, அப்பவும் உண்டாகும். பொலாரிட்டி இதில் மாத்திக்கிறீங்க, இப்போ மூவ் பண்றீங்க, அப்பவும் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever there is a relative motion, எப்பெல்லாம் இந்த மேக்னெட்டை மூவ் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, அதுல வந்து EMF இருக்கு. இப்போ என்ன பண்றேன், இங்க இருந்து இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு கிட்ட வந்து அப்படியே நிறுத்திட்டேன். I stop the motion, just I move the magnet. மேக்னெட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மூவ் பண்ணிட்டே வரேன். பாருங்க, இந்த மேக்னெட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மூவ் பண்ணிட்டே வரேன். மூவ் பண்ணிட்டே வர இதுல EMF உண்டாகும். இந்த காயில வந்து கரண்ட் போயிட்டு இருக்குது, உள்ளாயிட்டு இருக்கு. ஏன்னா அம்மீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் galvanometer டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கு. இதை கிட்ட கொண்டு வந்து இது உள்ள விடணும். இது உள்ள விட்டுறேன்னு வச்சுக்கல, சைடு நேர்பை போனாலும் சரிதான். உள்ள விட்டுறேன் அப்படின்னா உள்ள விட்டு அப்படியே நிறுத்திட்ட உடனே என்னாகும், கிட்ட வர இன்க்ரீஸ் ஆனது. when you stop the motion it comes to 0. நிறுத்திட்டேன் அப்படின்னா உடனே என்ன ஆயிடுது, அந்த galvanometer வந்து 0 டிஃப்ளெக்ஷனை காமிக்குது. எகைன் எப்படி எட்ட எடுக்க ஆரம்பிக்கிறேன், எட்ட எடுக்கிறேன்னா ஃபீல்டு வந்து குறையும் இல்லையா, எட்ட கிட்ட போக ஃபீல்டு அதிகமாகும், எட்ட வர ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ மூவிங் தட் ஆப்போசிட் டைரக்ஷன், ரெடியூசிங் த ஃபீல்டு ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஃபீல்டு ரெடியூஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக போய் நேரத்தில் என்ன ஆயிடுது, உடனே ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. இது எட்ட போய் நான் அப்படியே நிறுத்திட்டேன் அப்படின்னா கம்ஸ் டு 0. அப்போ ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் இருக்கு, ஃபீல்டு டிக்ரீஸ் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஆனா ஃபீல்டு மூவே ஆகலன்னா மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் வந்து 0வா இருக்கு. இதை இங்க வேகமா கொண்டு வந்து நிறைய ஹெவி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிட்ட கொண்டு வந்துட்டானா நிறுத்திட்டேன், கிட்ட வந்தவொடனே இன்க்ரீஸ் ஆச்சு, நிறுத்தின உடனே 0 ஆயிடுச்சு. அது மாதிரி எட்ட மூவ் பண்ணக்குள்ள ஆப்போசிட் சைடு டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எட்ட போய் நிறுத்திட்டேன், திருப்பி அப்படியே 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, whenever there is a relative motion between the coil and the magnet, காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சுன்னா வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா,
இங்க பாருங்க இத சுத்தி ஒரு magnetic lines of force இருக்கா. This magnet if it is moving near to the coil, இந்த coil கிட்ட போகல, the magnetic lines of force cut the coil. இந்த coil வந்து கட் பண்ணுது. Okay, the magnetic lines of force are cut the coil. உள்ள போகல கட் ஆகுமா? The magnetic lines of force cut the coil, hence EMF is induced. And if it is stopped, கட்ட நின்னு போச்சு அப்படினா அது கட்டானது அப்படியே நின்னுடும், மூவ்மெண்ட் இருக்காது. Okay, so if there is a relative motion between the coil and the magnet, what actually happening? The magnetic lines of force on the magnet is cut the coil, EMF is induced, and after stopped the magnet or stopped the motion between the coil and the magnet, it became zero. The deflection became zero. This is Faraday's first law. அப்போ அத இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, இதே மாதிரி இன்னொரு காயில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரியே இன்னொரு காயில், இது ஒரு காயில், இதுக்கு பக்கத்துல இன்னொரு காயில் இருக்கு. அந்த இதுதான் இன்னொரு காயில் வச்சுக்கீங்க. ஓகே, இது வந்து இன்னொரு காயில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயில்ல வந்து கரண்ட்டை வந்து நான் பாஸ் பண்றேன். நோ கரண்ட் இஸ் பாஸ்ட் திஸ் காயில். கரண்ட்டை ஒரு சுவிட்ச் ஆன் பண்றேன், கரண்ட் போகுது. இந்த காயில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கேல்வனோமீட்டர்ல இந்த காயில் வெறுமா ஒரு காயிலை சுத்தி ஐ கிவ் டு த galvanometer. What happened? If current flowing in the coil, you all know that surrounding which it produces the magnetic field. அதான் பார்த்திருப்போம், circular coil carrying current அல்லது solenoid carrying current பார்த்திருப்போம். solenoid carrying currentல magnetic inductionக்கான ஃபார்முலா V is equal to nu naught Ni அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த solenoid வழியா கரண்ட் போச்சுன்னா சுத்தி magnetic field உண்டாகும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இது கிட்ட இன்னொரு காயில கிட்ட கொண்டு போறீங்க. அப்ப இதுல உண்டாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுது, இந்த காயில வந்து படுது. இந்த காயில பட்ட உடனே immediately the deflection is produced in the coil. இதுல உடனே ஒரு டிஃப்ளெக்ஷன் வருது, அந்த galvanometer deflection. And if you are reversing the direction of the current ஏற்கனவே இந்த டைரக்ஷன் clockwise கொடுக்குறீங்க. Now you reverse the direction. இதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த galvanometer பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு எம்டி காயில்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல உண்டாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிவர்ஸ், சாரி அதுல உள்ள இஎம்எஃப் ரிவர்ஸ் ஆகும். அப்போ ஒன்ஸ் இதை ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்க, எதை இதுல போகக்கூடிய கரண்ட் இருக்கு சொன்னோம் இல்லையா, அந்த கரண்ட் ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்க. அப்படின்னா கண்டினியூஸா என்ன ஆகிட்டு ஆன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, see this is a coil and this coil is given to a battery and given to a key, and nearby one more empty coil which is connected to the galvanometer. This is another one coil, it is connected to a galvanometer G. If switch is on, switch on பண்ணீங்கன்னா the magnetic flux is produced. இதுல magnetic field வரும். இந்த magnetic field என்ன போனா இத போய் லிங்க் ஆகும். Okay, so that the galvanometer shows இதே center is 0 அப்படின்னு வச்சுங்க. The galvanometer shows deflection. So at you stop, switch on பண்ணி அப்படியே நிறுத்திட்டீங்க. switch on பண்ணீங்க, after that you stop. switch on பண்ணி அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னா, ஆன் பண்ண டைம்ல கரண்ட் வந்து magnetic flux வந்திருக்கும், இதுல படும், galvanometer deflection வந்துட்டு இருக்கும். ஆன் பண்ணதை அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா, when you stop, கீ பிரஸ் பண்ணது அப்படியே இருக்குது அப்படின்னா, immediately after that once again it comes to 0. அது என்ன கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் இருக்காது. ஃப்ளக்ஸ் ஒன்ஸ் போடக்குள்ள 0ல இருந்து ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் ஆகும். at the time it show deflection. After that what you can do, after that if you continuously the flux passing but no increasing or decreasing flux, ஃப்ளக்ஸ் அதிகமாகாது கம்மியாகாது, அப்ப சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் இதுல படாது. after that what immediately the galvanometer shows 0 deflection. galvanometer 0 வந்துரும். சரி, அப்புறம் என்ன ஆகும்? and then releasing the key. the key என்ன பண்ற, ரிலீஸ் பண்ற, release the key. if you are releasing the key, the magnetic flux is moves in reverse direction. flux வந்து குறையும். அப்ப there is a change in flux. at that time the galvanometer shows deflection in opposite direction. அப்ப deflection ஆயிருக்கு, oppositeல deflection ஆகுது. So whenever there is a change in flux linked in the neighboring coil, இந்த காயில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய flux இந்த காயில லிங்க் ஆகுது அப்படின்னா EMF is induced. And the flux is constant
அப்படின்னா once again the EMF is 0 ஏன்னா சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணக்குள்ள ஃப்ளக்ஸ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணக்குள்ள டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் experimental verifications or explanation of Faraday's experiment. Okay, now next part is Faraday's law. Faraday's law. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதெல்லாம் Faraday's law அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, whenever there is a change in magnetic flux linked in the coil, ஒரு காயில்ல இருக்கக்கூடிய magnetic flux மாறுது அப்படின்னா கண்டிப்பா அங்க EMF induce ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் லா. Whenever there is a change in magnetic flux linked in the coil, EMF is induced. Whenever there is a relative motion between the coil and the magnet, EMF is induced. This is Faraday's first law, and law of electromagnetic induction இதான். And what is second law? First law சொல்ற second law அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்னன்னா, the EMF obtained is directly proportional to rate of change of flux d phi by dt. The EMF obtained is directly proportional to rate of change of flux. அது what is the rate of change of flux அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட் அப்படின்னாலே டைமை பொறுத்து மாறுதுன்னு அர்த்தம். ஃபாஸ்டா மாறுச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும், அதிகமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதிகமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதிகமா EMF வரும். the magnitude of the EMF பத்தி சொல்லக்கூடியதான் செகண்ட் லா. so second law describes the magnitude of EMF. Second law says the magnitude of EMF. So the magnitude அப்படின்னா அதோட அளவு, எத்தனை வோல்ட் எவ்வளவு அளவு வருது அப்படின்னா, that is magnitude of EMF. So the magnitude can be increased by rate. If the flux linked in the coil is changes very fast, ஒரு 10 செகண்டுக்குள்ள ஒரு 500 டைம்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதே 10 செகண்டுக்குள்ள 5000 டைம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த 5000 டைம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய EMF ஓட மேக்னிடியூட் அதிகமா இருக்கும் இந்த 500க்கு கிடைச்சதை விட. ஓகே, ஸோ the magnitude is mainly depend upon the rate of change of flux. எவ்வளவு வேகமா மாறுது அப்படிங்கறத வச்சு தான் அந்த மேக்னிடியூட் டிபெண்ட் பண்ணுது. that is second law. அந்த செகண்ட் லால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து this is EMF is equal to minus n into d phi by dt அப்படின்னு போவோம். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, n represent number of turns. இப்ப number of turns increase பண்றீங்க அப்படின்னா that is also increase the magnitude. அதையும் வந்து அதிகமா number of turns அதிகமா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய strength of EMF அதிகமா இருக்கும். அப்போ the magnitude of the EMF also can be increased number of turns, but mainly dependent on rate. Rate இருக்கும், ஆனா number of turns increase பண்ணாலும் increase ஆகும். And I put minus here. இங்க ஒரு மைனஸ் ஒன்று போட்டிருக்கேன். மைனஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, Faraday லாஸ்க்கும் லென்ஸ் லாவுக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி. more or less both are same, எல்லாமே சேம் தான். ஆனா Faraday didn't say the direction of the EMF. இவர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு, ஆனா என்ன டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், கரண்ட் காயிலோட மோஷன் எப்படி இருக்கணும், அதோட ஃபீல்ட் எப்படி இருக்கணும், அதோட கிடைக்கக்கூடிய EMF எப்படி இருக்கணும், இந்த டைரக்ஷனை பத்தி இவர் சொல்லல. ஓகே, சோ இந்த டைரக்ஷனை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து லென்ஸ் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கார்டிங் டு Faraday's கான்செப்ட், Faraday கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, நம்ம நார்த் போல அந்த சொலினாய்டு கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் this is the coil, this is the magnet, this is north pole. If north pole moves here, இது வந்து நான் சொல்லக்கூடியது Faraday ஓட கான்செப்ட். Faraday வந்து
ஒரு சிலதை வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கடைசியா கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சிட்டாரு, இந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன் இருந்தா கரண்ட் உண்டாகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல கரண்ட் உண்டாகுது அப்படின்ற கான்செப்டை மட்டும் அவர் சொல்ல, அதை வந்து லென்ஸ் சொல்றாரு. இப்போ ஒரு ஃபேரடே கான்செப்ட் படி பார்த்தோம்னா, ஒரு சொலினாய்டு வழியா நல்லா தெரியும், ஒரு சொலினாய்டு வழியா கரண்ட் போச்சுன்னா அந்த சொலினாய்டு பிஹேவ்ஸ் as a பார் மேக்னெட் இல்லையா? சொலினாய்டு வழியா கரண்ட் போச்சுன்னா சொலினாய்டு என்ன ஆகும், ஒரு பார் மேக்னெட்டா ஆயிடும். அது வந்து ஃபேரடே கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, இது வந்து சவுத் போலா இருக்கும், இது வந்து நார்த் போலா இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு மேக்னெட்டை கிட்ட கொண்டு போறோம், இந்த மேக்னெட்டால இதுல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருது, சொலினாய்டு கேரிங் கரண்ட். ஏன்னா கரண்ட் இதுல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சொலினாய்டுல வரக்குள்ள இது பிஹேவ்ஸ் as a பார் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட்டா ஆகுது. அப்ப அதுக்கு பொலாரிட்டி இருக்கும். ஒரு பார் மேக்னெட்னா அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஃபேரடே கான்செப்ட் படி இது சவுத் போல், இது நார்த் போல். அப்ப என்ன பண்ணு பாருங்க, இந்த சவுத் போல் அட்டாக்ஸ் தி நார்த் போல் இல்லையா? அப்ப அந்த நார்த் போல் அட்டாக் பண்ணுச்சுன்னா நேரா இது உள்ள ஒடியாந்துடும். உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பொலாரிட்டி சேஞ்ச் ஆயிடும். அப்போ இது என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த மேக்னெட் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதான் மேக்னெட் வச்சு, இந்த மேக்னெட் என்ன ஆகுதுன்னா உள்ள போனது இப்படி இப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், உள்ளவே வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம ஒண்ணுமே வேலையே செய்ய வேணாம். வித்தவுட் டூயிங் ஒர்க் தி மேக்னெட் கேன் மூவ் டு அண்ட் ஃப்ரோ இன்சைட் த காயில். அந்த காயில் உள்ள நம்ம ஒரு வேலையுமே செய்யாம உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது சாத்தியம் கிடையாது. நம்ம ஒரு வேலையே செய்யாம ஒரு பொருள் நகரும் அப்படின்னா உலகத்துல எந்த சாத்தியமே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு மூவ் எ மேக்னெட் வித்தவுட் கிவிங் எனி ஃபோர்ஸ் மூவிங் டு அண்ட் ஃப்ரோ. இட் இஸ் இம்பாசிபிள். அதனால அவரோட கான்செப்ட் இல்ல. இப்ப லென்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, இதுல எல்லாமே ரைட்டு. ஆனா என்ன அப்படின்னா, this became north pole and this became south pole when north pole moved to the magnet, moved to the coil. அந்த காயில் கிட்ட மூவ் ஆகுள்ள இது வந்து என்ன ஆயிடும், நார்த் போலாரிட்டியா மாறிடும். அப்போ இதுவும் நார்த் வருது அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம we give extraordinary force to overcome the force of repulsion. அந்த ரிப்பல்ஷனை மீறி அந்த நார்த்தை உள்ள தள்ளணும் அப்படின்னா work has to be done. அப்போ அந்த ஒர்க் தான் என்னவா மாறுது அப்படின்னா, it is converted into EMF. அதுதான் என்ன ஆகுது, EMF மாறுது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் லென்ஸ் சொன்னார். அதனால EMF இதுல ப்ரொடியூஸ் ஆகிற EMF என்ன ஆயிடுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி மூவ் பண்றியா EMF ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ அந்த ஆப்போசிட்ல ப்ரொடியூஸ் ஆகிற EMF என்ன பண்ணுது, தள்ள ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஏன் ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா, this is a coil. Now it becomes magnet. இது வந்து நார்த் போலா இருக்கு, இது கீழே வந்து இங்க வந்து நார்த் போலா ஆயிடுச்சு. எப்படி நார்த் போலா ஆகுது பாருங்க. இதுல EMF இருக்கு இல்லையா, அந்த EMF வந்து ஆப்போசிட்டா இன்டியூஸ் ஆகும். EMF is induced in opposite direction. அப்போ இது வந்து டைரக்ஷன் மோஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா this is motion of the coil. motion அப்படின்னா this is EMF direction, EMF of the coil. அப்ப EMF ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க, இப்படி வருதுன்னு அர்த்தம். EMF ஒரு கரண்ட் கேரிங் காயில் வழியா கரண்ட் இப்படி போக்குள்ள இந்த இன்சைடு போகுது இல்லையா, போற இடம் வந்து சவுத், வெளியில வர்ற இடம் நார்த் இல்லையா. சொல்லிட்டா மாறிச்சுன்னா உள்ள போற இடம் சவுத், வெளியில இருந்து வர்றது நார்த். அப்ப நார்த் போல் ஆயிடுது, இதுவும் நார்த் போல். அப்ப என்ன ஆயிடும், இட் ரிப்பல் gives the repulsive force. இதோட ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இதோட ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்ப ரிப்பல் பண்ணுது, ரிப்பல் பண்ணி தள்ளுது. அதையும் மீறி work has to be done to move the magnets. இந்த நார்த் போல் உள்ள கொண்டு வரதுக்கு வேலை செய்யணும். This work is converted into EMF. அதுதான் வந்து எனர்ஜியா மாறுது. ஓகே, see the formula. E is equal to minus n into d phi by dt. That is EMF is equal to minus n into d phi by dt. This minus represent the opposing.
இந்த opposing தான் மைனஸ்னு சொல்றோம். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க 4.3 அது கான்செப்ட் அது பாருங்க. A cylindrical bar magnet is kept along the axis of a circular coil. இதை வந்து ஒரு பார் மேக்னெட்டா அஸ்யூம் பண்ணிக்கீங்க. The cylindrical this bar magnet is placed in the uniform field. இது வந்து field direction. This is magnetic induction direction. இதுல வந்து ஒரு மேக்னெட்டா வைக்கிறீங்க, இங்க வைக்கிறீங்க. இல்ல ஒரு இந்த மேக்னெட் என்ன பண்றீங்க, இப்படி சுத்துறீங்கன்னா position a cylindrical bar magnet kept along the axis of a circular coil. The magnet is rotated about axis. Sorry, 1 minute.